முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுக என்ற கட்சியை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்தில் இருந்தே கே.ஏ. செங்கோட்டையன் கட்சியில் இருந்து வந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அது முதலே கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 10 நாட்களுக்குள் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை ஒன்றிணைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம். 10 நாள் அதே முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. அதைத் தொடர்ந்து கெடு விதித்த மறுநாளே செங்கோட்டையன் அதிமுகவில் வகித்து வந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பின் தனது முடிவில் இருந்து பின்வாங்கிய செங்கோட்டையன் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் பசும்பொன்னில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என்றார். 3 பேர் சந்திச்சிருக்காங்க, அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. அதைத் தொடர்ந்து பசும்பொன்னில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தன்னை கட்சியை விட்டு நீக்கினால் சந்தோஷம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி இபிஎஸ் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சேலத்தில் கட்சியின் மூத்த தலைவர்களான கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை அறிந்தே கட்சியின் விதிகளை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயன்றதாலும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இன்று விரிவாக பேசுவதாக கூறினார். கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க தலைவர், அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லிடுறேன். 11 மணிக்கு மேல நீக்கப்பட்ட மொத்த விளக்கம் சொல்லுவேன். செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் காலை 11 மணிக்கு நடக்கிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.